அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. சனி பகவான் வக்ர அடைகிறதுனால மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி சனி பகவான் ஜூன் 29 தமிழ் தேதி ஆணி 15ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாருங்க. நவம்பர் 15ஆம் தேதி தமிழ் தேதிப்படி ஐப்பசி 29ஆம் தேதி வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாருங்க. சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5வது ஸ்தானத்துக்கு போகும்போது வக்ரகதி ஏற்படுங்க. சனி பகவானுக்கு 9வது ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வரும்போது வக்ரகதி நிவர்த்தி அடையுங்க. மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு சனி பகவான் 8வது ஸ்தானத்துக்கும் 9வது ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாருங்க. திரிகோணத்துக்கு அதிபதியாக வர்றதுனால நன்மைகள் அதிகமாகவும் கெடுதலாக குறைவாகவும் எதிர்பார்க்கலாங்க. 9வது ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால நிறைய இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலர் இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்வாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வேறு ஆஃபீஸுக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்வாங்க. கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. வெளியூர் போகிறக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. அதே போல் தாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற வகையில் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்குங்க. பண வருமானத்துக்கு இந்த காலகட்டங்களில் எந்த குறையும் இருக்காதுங்க. நிறைய ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குங்க. அதனால் களைப்பாகவும் சோர்வாகவும் சில சமயங்களில் உணர்வீங்க. அதிகமாக கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கடன் சுமை குறையிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. கடன் சுமை குறையிற அளவுக்கு வருமானத்தையும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. அதற்கு அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படுங்க. கோர்ட் வழக்குகள் எல்லாம் சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க. கேஸும் வேகமாக நடக்குங்க. தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்தாலும் லாபங்களும் கூடவே இருக்குங்க. புதிய முயற்சிகள்லாம் நல்ல முறையில் பலன் தருங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவுமே அணுகுவீங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல திட்டமிடல் தேவைங்க. அது தொழிலுக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு திட்டம் போட்டு கரெக்டான முறையில் செய்யணுங்க. அதே போல் தாங்க நிறையா உழைக்கணுங்க. எந்த வேலையும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடாதுங்க. உங்களோட கடுமையான உழைப்பை அது எதிர்பார்க்குங்க. இது மாதிரிலாம் செஞ்சாலும் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. இதில் இன்னொரு சூட்சமமான விஷயங்க, ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருந்து பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல உயர்வாக கொடுக்குங்க. எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றி அடையுங்க. உயர் பதவி கிடைக்கும். தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பொருளாதார வகையில் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிருங்க. பொதுவாக பிறந்த கால ஜாதகத்தில் சனி வக்ரமாக பிறந்தவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்காதையே போகலாங்க. கிடைக்கிற நன்மைகள் லேட்டாக கிடைக்குங்க. இதுபோல் நிறையா பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கோச்சாரத்தில் சனி வக்ரம் அடைகிற காலத்தில் எல்லா நன்மைகளும் ஒரே சமயத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சனி பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க. அடுத்ததாக எங்கேயெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. இந்த வக்ர சனி காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. கணவனாக இருந்தால் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. மனைவியாக இருந்தால் கணவனோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த காலத்தை பீஸ்ஃபுல்லாக கடந்துடலாங்க. மொத்தத்தில் இந்த வக்ர சனி காலத்தில் அதிக உழைச்சிங்கன்னா அதுக்கான வருமானத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இது உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லாத பிறந்தவங்களுக்குங்க. ஜாதகத்தில் வக்ரத்தோடு பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பை கொடுக்குங்க. நல்ல வருமானத்தையும் பொருளாதார மேன்மையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. சனி வக்ர அடையும் போது பின்னோக்கி போகும்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி போகாதுங்க. ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி போகிறத போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துங்க. அதை தான் நம்ம வக்ரகதின்னு சொல்கிறோம். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, பஸ் ஸ்டாப்பில் 2 பஸ் இருக்கும்போது ஒரு பஸ் கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போகிறது போல் ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குங்க. அதுபோல் ஒரு அமைப்பு தாங்க இந்த வக்ரகதி வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஒரு கிரகம் வக்ர அடைஞ்சதுன்னா அது நார்மலாக தர வேண்டிய பலனிலிருந்து சற்று மாறுபாடான பலன்கள் தாங்க கொடுக்கும். சனி பகவான் மந்தமான கிரகங்க. வக்ர அடையும் போது அது ஸ்பீடாக பலன் தருங்கிறதாங்க பொதுவான எதிர்பார்ப்பு. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.